ட்ரபிள்ல இருக்க நீங்க டபுளை பார்க்காம உங்களுடைய பார்ப்ப, நீ டபுளை பார்ப்ப. இப்ப ட்ரபிள் வந்திருக்கலாம், ஆனா நீ டபுளை பார்ப்ப, டபுளை பார்ப்ப. ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை இந்த நவீன் நேஷனல் சேனலுக்குள் நான் வாழ்த்தி வரவேற்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் நவீன். வெல்கம் டு நவீன் நேஷனல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்று உங்களுடன் 11வது எபிசோடில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஏசப்பா இந்த 10 எபிசோடும் நம்மளுக்கு நன்றாக அமைத்து கொடுத்ததுக்காக ஒரு நன்றி செலுத்துவோம். இந்த 11வது எபிசோடில் நம்ம காலடி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த காலடி எடுத்து வைக்கும்போது அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஸோ அவர் நாமம் மகிமையுள்ள நாமமாக இந்த நேரத்தில் விளங்குவதற்காக நன்றி செலுத்துவோம். நம்ம இன்ன வரைக்கும் நிற்கிறோம்னா, நம்ம இன்ன வரைக்கும் ஓடிக்கொடுக்கோம்னா, நம்மளுக்கு எத்தனை தடைகள் வந்தாலும், நம்மளுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும், அந்த தடைகளை எல்லாத்தையும் அவர் உன்னை விசாரிக்கிறபடியினால் உன்னுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடு என்ற வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கவலை வருது, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, நம்மளை சோதனைக்கு உட்படுத்துது அந்த பிரச்சனை. ஆண்டவர் சொல்கிறாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு நான் அவனுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொன்னார். ஸோ அந்த பிரச்சனையும் அந்த சோதனையும் உன்னால் சகித்து கொள்ளவே முடியாது. நீ தப்பே பண்ணியிருக்க மாட்ட, ஆனாலும் உனக்கு அந்த பிரச்சனை வருகிறது. உன் குடும்பத்தில் ஒரு குழப்பம் இருக்குது, உன் குடும்பத்தில் ஒரு பயம் இருக்கிறது என்ற ஒரு சூழ்நிலை நீ கடந்து வந்திருக்கல. இப்போ அந்த சூழ்நிலைக்குள்ளே மாட்டியிருக்கல. அந்த முடிச்சுகள் உன்னைய ஒரு முடிச்சு போட்டு அந்த சூழ்நிலை அடைச்சி வச்சிருக்கு. ஆவியானவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, நீ அப்படியே அந்நிய பாஷை பேசி கொண்டிருக்கும்போது, நீ ப்ரெயர்லேயே இருக்கும்போது, நீ வேத வாசிக்கும்போது ஒவ்வொரு முடிச்சா அவர் அவுத்து விடுகிறார். ஸோ உன் குடும்பத்தில் இருக்க சிக்கல்கள் எல்லாம், உன் குடும்பத்தில் இருக்க குழப்பங்களை எல்லாம், அந்த குழப்பத்தின் முடிச்சுகளையும் அந்த சிக்கல்களின் முடிச்சுகளையும் ஆவியானவர் அவிழ்த்து விடுவதை உன் கண்கள் காணும். அதாவது இத்தனை நாட்கள் அந்த பிரச்சனை இருந்திருக்கலாம், இப்பொழுது அந்த பிரச்சனைகள் திசை தெரியாமல் உன்னை விட்டு அகன்று செல்வதை உன்னுடைய கண்கள் காணும். ஐயோ, என்ன இவ்வளோ நாள் இந்த பிரச்சனை இருந்துச்சு, இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சு, ஆனால் நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் அவர் கூட உறவுலேயே இருக்கேன். அப்படி உறவில் இருக்கும்போது அந்த பிரச்சனை உன் கண் காணவே அந்த பிரச்சனைகள் ஓடி போகும் என்று நான் சொல்லுகிறேன். எத்தனை பேர்னால் விசுவாசிக்க முடியுது? அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக நான் பேசி கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக மட்டும்தான் நான் பேசுவேன். உங்கள் பிரச்சனைகள் காணாமல் போவதை, அதாவது ஒரு தீர்க்க தரிசனம் இப்பொழுது என்னுடைய வாயிலிருந்து வருகிறது. அதாவது நீ அந்த பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பாய் என்ற வார்த்தையை ஆண்டவர் உங்கள் மீது பேசி கொண்டிருக்கிறார். இத்தனை நாட்கள் அந்த பிரச்சனைகள் உன் கண் முன்றாக இருந்திருக்கும். இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை உன் கண்ணு முன்னாடி தோன்றியிருக்கலாம், இப்போ அந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இனி வருகிற நாட்களில், அதாவது இனி வருகிற மணி துளிகளில், இனி வருகிற மணி நேரங்களில் அந்த பிரச்சனைகளை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை உங்கள் மீது ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இன்று கண்ட எகிப்தியனை நீ இனிமேல் காண்பது இல்லை என்ற வார்த்தையை ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இத்தனை நாட்கள் அந்த எகிப்தியர்கள், அதாவது அந்த வியாதிகள், அதாவது அந்த குடும்ப சண்டைகள், அதாவது அந்த குடும்பத்தில் குழப்பங்கள், பயங்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருந்திருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இப்பொழுது உனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார், ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறார். இன்று கண்ட எகிப்தியனை, அதாவது இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் நீ பார்த்த, இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் பார்த்த எகிப்தியனை நீ இனிமேல் பார்க்க மாட்ட என்ற ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை உங்களுக்காக பேசி கொண்டிருக்கிறார். இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னை விட மூத்தவங்களாக இருக்கலாம், இல்லை என்னை விட வயசு கம்மியாக இருக்கலாம், இல்லை என்னுடைய வயசாக இருக்கலாம். அவர்களுக்காக நான் பேசி கொண்டிருக்கிறேன், உங்களுக்காக நான் பேசி கொண்டிருக்கிறேன். இது ஏதோ மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் நான் பேசவில்லை, இது ஆவியானவரினால் பேசி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும் என்று அவர் சொன்னார். ஸோ இந்த நேரத்தில் உன் பிரச்சனையை சமாளிப்பது உன்னுடைய பலம் அல்ல, உன்னுடைய பராக்கிரமம் அல்ல, அவருடைய ஆவி உன் மேலே இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு அகன்று செல்லும், அது காணாமல் போகும் என்று நான் சொல்லுகிறேன். நீ கர்த்தருக்கு உண்மையாக ஓடுகிற ஒரு மகனாக
மகனாகவோ மகளாகவோ இருந்தால் அந்த பிரச்சனைகள் உன் மீது நிலைத்து நிற்க முடியாது. அதற்கு அந்த பிரச்சனைக்கு அந்த அதிகாரம் கிடையாது என்று நான் சொல்லுகிறேன். ட்ரபுளில் இருக்கேனா, இப்போ நீ ட்ரபுளில் இருக்கேனா உனக்கு டபுளாக வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ நீ ட்ரபுளில் இருக்கல, இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நீ ட்ரபுள்குள்ளே வந்துட்டு. ஒரு ட்ரபுள்குள்ளே வரும்போது ஆண்டவர் அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னா, என் மகனை நீ ட்ரபுள்குள்ளே கொண்டு வந்துட்ட, என் மகளை நீ ட்ரபுள்குள்ளே கொண்டு வந்துட்ட, அதனால் உன்னால் ட்ரபுள்குள்ளே கொண்டு வர முடியும்னா என்னால் என் மகனையும் என் மகளையும் டபுள்ஸ்குள்ளே கொண்டு போக முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸோ பிசாசினால் ஒரு ட்ரபுளை உண்டாக்க முடியும், இயேசு கிறிஸ்துவினால் ஒரு டபுளை உண்டாக்க முடியும் என்று நான் சொல்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் உனக்கு ஒரு ட்ரபுள் வருகிறதுனா அடுத்து உன் வாழ்க்கையில் வரப்போகுது டபுளாக வரப்போகிறது என்று அர்த்தம். அதாவது இப்போ உன்கிட்ட இருக்க பணத்தை விட டபுள் மடங்கு பணம் வரப்போகிறது. இப்போ உன்கிட்ட உன்னுடைய நேமை விட டபுள் மடங்குல ஒரு நேம் வரப்போகிறது. அதாவது இப்போ நீ சின்ன சின்ன மிராக்கள்னா வீல் சேர்லேருந்து எழுப்பி விடுறது, கட்டிகளை கரைய வைப்பது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நீ ப்ரேயர் பண்ணும்போது குழந்தை வருது, அதெல்லாம் சின்ன மிராக்கள். அது இப்போ சின்ன மிராக்களாக இருக்கலாம். ஆனால் அதை டபுளாக மாற்றும் போது எப்படி தெரியுமா மாட்டுவார்? 30 வருஷம் மரித்தவர்களை உயிரோடு கூட நீ எழுப்புவாய். அதாவது 60 வருஷம் மரித்து கிடைக்கிறவர்களை உன்னால் உயிரோடு கூட எழுப்ப முடியும். அதுதான் டபுள். நீ இப்போ ட்ரபுள்குள்ளே வந்திருக்க, நீ அவருக்காக உண்மையாகவும் ஓடுகிற ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறாய். நீ ட்ரபுள்குள்ளே வரும்போது ஆண்டவர் பிசாசு உனக்கு ஒரு ட்ரபுளை கொடுக்கும்போது ஆண்டவர் உனக்கு ஒரு டபுளை கொடுத்து உன்னை உயர்த்துவார் என்று நான் சொல்கிறேன். எத்தனை பேர்னால விசுவாசிக்க முடியுது? சகோதர சகோதரிகளை, நான் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். பிசாசு உங்களுக்கு ஒரு ட்ரபுளை கொடுக்கும்போது இப்போ நீ ட்ரபுள்குள்ளே இருந்தாலும் ஆண்டவர் அடுத்த செக்மெண்ட்டில் உன்னைய டபுளுக்குள்ளே மாற்றுவார், உன்னை டபுளுக்குள்ளே கொண்டு வருவார் என்று நான் மெய்யாகவே சொல்லுகிறேன். நீ மரித்த பிரேதங்களையும் மரித்த கல்லறைகளையும் உயிரோடு கூட அந்த பிரேதங்களை உன்னால் எழுப்ப முடியும் என்று நான் சொல்லுகிறேன். எத்தனை பேர்னால நம்ப முடியுது? சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தை எத்தனை பேர்னால நம்ப முடியுது? ஐயோ, நானாக எழுப்புவேன். நான் இந்த காய்ச்சல் வந்துச்சுன்னா நான் ப்ரேயர் பண்ணும்போது அந்த காய்ச்சல் போயிடும். நான் இந்த கட்டி உள்ளவங்களுக்கு நான் ப்ரேயர் பண்ணும்போது அந்த கட்டி மறைஞ்சிரும். குழந்தை இல்லாதவங்களுக்கு நான் ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா குழந்தைய கொடுக்குறாரு. அது மாதிரி சின்ன அற்புதத்தை சொன்ன உன்னுடைய வாய் இப்போ உன்னைய பிசாசு ட்ரபுள்குள்ளே கொண்டு வந்திருக்கான். அடுத்து உன் வாயிலிருந்து வர சாட்சிகள் எல்லாம், அதாவது அற்புதங்கள் எல்லாம், நான் ஒரு இடத்திற்கு போனேன், 3 மாத காலமாயிற்று அவன் மரித்து, அவனை நான் உயிரோடு கூட எழுப்பினேன் அவன் கல்லறைக்கு போய், அப்படின்ற ஒரு சாட்சி உன் வாயிலிருந்து வரும். ஏனென்றால் பிசாசு ஒரு டபுளை கொண்டு வந்திருக்கிறான் உனக்கு, ஆண்டவர் ஒரு டபுளை கொண்டு வருவார் அல்லவா? அந்த டபுள் தான் இந்த டபுள். ஸோ மரித்தவர்களை உயிரோடு கூட உன்னால் எழுப்ப முடியும் என்று நான் சொல்லுகிறேன். பிரேத குழிகளை நீ நோண்டுவா என்று நான் சொல்கிறேன். உன்னுடைய அதே பழைய குழிகள், பழைய பிரேதங்களை எல்லாம் நீ நோண்டி வெளியே எடுப்பேன் என்று நான் சொல்கிறேன். இப்போ ட்ரபுள்குள்ளே இருக்க மகனை உன்னை பார்த்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்போ ட்ரபுள்குள்ளே இருக்க மகளை உன்னை பார்த்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு ட்ரபுள் உனக்கு வருதுன்னா அடுத்த விஷயம் உனக்கு டபுளாக மாறும் என்று நான் சொல்கிறேன். பிசாசினால் ட்ரபுளை மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனால் வானத்தையும் பூமியில் உள்ள சகலத்தையும் உண்டாக்கினவர்னால ஒரு டபுளை கொடுத்து உன்னை உயர்த்த முடியும் என்று நான் சொல்கிறேன். எத்தனை பேர்னால விசுவாசிக்க முடியுது? விசுவாசிக்க முடிந்தவர்கள் ஒரு ஆமேன் சொல்லலாமா? விசுவாசிக்க முடிஞ்சவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. ட்ரபுளில் இருக்க நீங்கள் டபுளை பார்க்காம உன்னுடைய பார்ப்ப, நீ டபுளை பார்ப்ப. இப்போ ட்ரபுள் வந்திருக்கலாம், ஆனால் நீ டபுளை டபுளை பார்ப்ப. இப்போ என்னமோ அப்படியே படகு லைட்டாக ஆடணுனையுமே படகு மூழ்கிருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் படகு லைட்டாக ஆடுது. அதாவது ஒரு ட்ராக்கில் போகும்போது ட்ரெயின் ட்ராக் மாறுது. ட்ராக்கு மாறும்போது சின்ன சவுண்டு கேட்க தான் செய்யும். சின்ன வீட்டில் ஒரு சண்டை வரதான் செய்யும். சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும்.
ஆனால் நீ அதே ட்ராக்கில் ஓடிக்கின்றனா வேறு ட்ரெயின் வந்து இடிச்சிரும். அதனால் ஏற்ற சமயத்தில் ஏற்ற காலத்தில் உன்னை ட்ராக் மாற்றுறார் ஆண்டவர். அந்த ட்ராக் மாறும்போது ஒரு சவுண்டு கேட்கும். அதுதான் நீ இப்போ பார்த்து கொண்டிருக்கிற சவுண்டு. இப்போ உன் பிரச்சனைகள் அந்த சவுண்டு, இப்போ உன்னுடைய கடன் அந்த சவுண்டு, இப்போ நீ பொருளாதாரத்தில் வீக்னஸாக இருக்கல அது அந்த சவுண்டு. எத்தனை பேர்னால விசுவாசிக்க முடியுது? இது என்னுடைய ட்ராக் மாறுகிற காலமாக இருக்கிறது. என் குடும்பத்தில் சண்டைகள் வந்து கொண்டிருக்கிறதா? அப்போ என்னுடைய ட்ராக் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் என்னை சரியான இடத்திற்கு சரியான நேரத்திற்கு அவர் எங்கு கொண்டு செல்ல வேண்டுமோ அங்கு என்னை கொண்டு செல்வார். எத்தனை பேர்னால சொல்ல முடிகிறது? சொல்ல முடிந்தவர்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள். என்னுடைய ட்ராக் தான் மாறுதே தவிர என் ட்ரெயின் கவுந்து போகலை, என்னுடைய வாழ்க்கை விழுந்து போகலை. என் ட்ராக்கு மாறுது. உன் ட்ராக்கு மாறுது, உன் வாழ்க்கை விழுகாது. உன் ட்ராக்கு மாறும்போது சவுண்டு கேட்கும். உடனே சவுண்டு கேட்டோனையுமே ஐயோ என் வாழ்க்கை போச்சே, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்காத, அப்படின்னு புலம்பாத. இது ட்ராக் மாறுது. ஆண்டவர் உன்னை ட்ராக் மாற்றுறாரு. அடுத்து உன்னை சரியான பாதையில் வச்சு நீ சேர வேண்டிய இடத்திற்கு சேர்ப்பார். அதாவது நீ மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்ப வேண்டும் என்ற ஒரு பிரசங்கத்தை பண்ணும்போது உன்னை மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புவதற்காக அவர் அந்த ட்ராக் மாற்றுறாரு. இத்தனை நாட்கள் நீ சின்ன அற்புதம் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீ இப்போ சின்ன அற்புதம் பண்ணக்கூடாது, இப்போ நீ பெரிய அற்புதங்கள் பண்ணணும் என்று அப்போ ட்ராக் மாற்றுறது. அந்த ட்ராக் மாற்றும் போது ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிற சண்டை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை பேத்துக்கு புரியுது நான் சொல்கிறது? இப்போ நடந்துக்கிருக்கல உன் வீட்டில் ஒரு சண்டை, இப்போ உனக்கு ஒரு பொருளாதார தேவையாக இருக்கிறதுல, இப்போ நீ வந்து எல்லாத்துலேயுமே தோற்று போய் உக்காந்துருக்கல. உன் குடும்ப வாழ்க்கையில் தோற்று போய் உக்காந்துருக்கலாம், நீ பொருளாதாரத்தில் தோற்று போய் உக்காந்துருக்கலாம், எல்லாவற்றிலுமே நீ தோற்று போய் உக்காந்துருக்கலாம். ஆனால் அது தோல்வி கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது, அது உன்னை கொண்டு நான் தொடங்குவேன் என்று ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரு தீர்க்க தரிசனத்தை உன் காதுகள் கேட்கும் என்று நான் இது ஒரு தீர்க்க தரிசனமா? உன் காதுகள் கேட்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி உங்களை அன்புடன் இந்த சேனலுக்கு வரவேற்க நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் நவீன். வெல்கம் டு நவீன் நேஷனல் சேனல். கண்களை மூடி ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகளை கொடுத்தீங்களா ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளின் மூலமாக நாங்கள் பலனடைய உதவி செய்யுங்க ஆண்டவரே. சண்டைகளை பார்த்து நாங்கள் விழுந்து போகலாம் ஆண்டவரே. நாங்கள் ட்ராக் மாறுது, என்னுடைய ட்ராக் மாறுது. என்னுடைய ஆண்டவர் என்னுடைய ட்ராக் மாற்றுறாரு. ட்ராக் மாற்றும் போது சின்ன சவுண்டு கேட்க தான் செய்யும், சின்ன சண்டைகள் வரதான் செய்யும் குடும்பத்தில். அந்த சின்ன சண்டைகளை பார்த்து நீ பயந்து விட்டுறக்கூடாது. ஆண்டவர் உன்னை ட்ராக் மாற்றுறார் என்று நம்பி நீ அடுத்த கால் எடுத்து வைக்கும்போது மரித்தவர்களை உன்னால் உயிரோடு கூட எழுப்ப முடியும் என்று நான் சொல்கிறேன். ஓ ரீபா சந்தரி தொலோரோ, ஓ ராபா ஹந்தலி கோலோரோ பா சந்தரி தொலோரோலோ பா ஷாத்தரி தொலோ, ஓ ராஹாந்தில் அலாபா சந்தரி கதலரலபா ஹந்தலி தொலோ. ஓ உன்னுடைய சத்துருக்களை நான் முதுகு காட்ட பண்ணுவேன். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் சரி அது வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உனக்கு இப்போ விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் அவர் வாய்க்காமல் போக செய்வாராம். ஓ ரீபா சந்தரி தொலரோலோ, உன் சத்துருக்களை நான் முதுகு காட்ட பண்ணுவேன், உன் சத்துருக்களை நான் சிதறடிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குறுதிக்கிறார். உன்னுடைய சத்துருக்களை அவர் சிதறடிக்க போறாரு. அது உன்னுடைய மினிஸ்ட்ரிக்குள்ளே இருக்கலாம், இல்லை வெளியே இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சத்துருக்களை உன் எல்லையிலிருந்து, உன்னுடைய ஆவிக்குரிய எல்லையிலிருந்து நான் விரட்டுகிற நேரத்திற்குள் நீ கடந்து வந்திருக்கிறாய். உன்னுடைய சத்துருக்களை நீ அடையாளம் கண்டுபிடிக்கிற இடத்திற்குள் நீ வந்திருக்கிறாய். உன்னுடைய சத்துருக்களை நீ அடையாளம் கண்டுபிடிப்பாய் என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் சத்துருக்களை உன்னை விட்டு நான் அகற்றுகிற நேரத்திற்குள் நீ கடந்து வந்திருக்கிறாய். இத்தனை நாட்கள் கூட இருந்திருக்கலாம், கூட இருந்த குழியை பறிச்சிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆவியானவர் சொல்றாரு, உன் சத்துருக்களை நான் முதுகு காட்ட பண்ணுவேன். முதுகு காட்ட பண்ணுவேன்.
உனக்கு எதிராக வேலை செய்ய முடியாது. உனக்கு தெரிஞ்சு உன்னை ஆப்போசிட்டாக வேலை செய்ய முடியாது. உன் சத்துருக்களை நான் முதுகு காட்ட பண்ணுவேன். அவங்க முதுகு காட்டி ஓடுவாங்க. உன் சத்துருக்கள் எல்லாம் முதுகு காட்டி ஓடுற டைம் இது. இத்தனை நாட்கள் உனக்கு எதிராக வேலை செய்திருக்கலாம். அந்த வேலைகளை எல்லாம் தேவன் நன்மையாக மாற்றி கொடுப்பார் என்று நான் சொல்லுகிறேன். அந்த சதி திட்டங்களை எல்லாம், அந்த பாதகமான நிலைமையை எல்லாம் உனக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கிற தேவன் முன்னே இருக்கிறார். அவர் கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். உனக்கு கோணலானவைகளை கிடையாது, எல்லாம் செவ்வையான பாதைகள் தான். நீதிமானின் பாதை நண்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும் என்று தேவன் இந்த நேரத்தில் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்கிறார். இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாது என்ற வார்த்தையை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கல்லின் மீது அந்த கல்லை யாருனாலையும் அடிக்க முடியாதுங்க. கல்லை யாருனாலையும் உடைக்க முடியாது. அந்த கல் யாரு? நீதான் அந்த கல்லு, நீதான் அந்த கல்லு, நீதான் அந்த கல்லு. உனக்கு விரோதமா பேசுறவர்கள் எல்லாம் இல்பொருள் ஆகி போய் விடுவார்கள் என்று நான் சொல்கிறேன். இல்பொருள் ஆகிடுவாங்க. எத்தனை பேர் உனக்கு விரோதமாக எழும்பினாலும், உனக்கு எதிராக ஒரு கூட்டம் கூடினாலும், அது அவராலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். எத்தனை பேர் உனக்கு எதிராக சதி திட்டம் தீட்டினாலோ, எத்தனை பேர் உனக்கு விரோதமாக ஆப்போசிட்டா பேசினாலோ அவர்கள் எல்லாரும் உன்னிடத்தில் கடந்து வருவார்கள். இதோ ராஜாக்கள் உன்னை தேடி வருகிற நாட்களுக்குள் உன்னை அழைக்கிறார். உதிக்கிற ஒளியினிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உன்கிட்ட இருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் இந்த நேரத்தில் வாக்குத்தத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். என்று சொல்லி இவர்களையும் இவர்கள் குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் குடும்பத்தில் எந்த சந்தைகள் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சச்சரவு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதோட உன்னுடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்ற வார்த்தையை. நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வார்த்தையை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ துக்கப்படுவ, நீ துக்கப்பட்ட அழுவ, ஆனாலும் உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனாலும் உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன் கணவன் மனைவி சண்டைகள் எல்லாம் முடிவுக்கு வருகிறது. உன்னுடைய பிள்ளைகளின் குழப்பங்களும் மனவேதனைகளும் முடிவுக்கு வருகிறது. எத்தனை காலமாக, எத்தனை நாட்களாக நீ புலம்பிக் கொண்டிருந்த காரியம் இந்த நேரத்தில் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய பண தேவைகள் எல்லாம் முடிவுக்கு வருகிறது. உன்னுடைய கடன்கள் எல்லாம் அடைக்கிறது. உன் வியாதிகள் எல்லாம் சுகமாகிறது. ஆஸ்பத்திரியிலிருந்து நீ வீட்டுக்கு வர நேரம் வந்து விட்டது. ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க என்று ஆசைப்படுகிறார், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எத்தனை பேர்னால சொல்ல முடியுது என்று சொல்லி இவர்களையும் இவர் குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை இந்த நேரத்தில் நான் பார்ப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் நவீன். வெல்கம் டு நவீன் நேஷனல் சேனல். இன்று உங்களுடன் 11வது எபிசோடில் உங்கள் கூட நான் பேசுகிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படி 11வது எபிசோடில் நம்ம என்ன வசனம் பார்க்க போகிறோம் என்றால் 8ஆம் வசனத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 8ஆம் வசனத்தை குறித்து தியானிக்க போகிறோம். தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டால் சாயங்காலமும் விடியற்காலமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. அதாவது தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டால் சாயங்காலமும் விடியற்காலமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. அதற்கு முன்பாக நான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு மனதில் வைக்க ஆசைப்படுகிறேன். உங்கள் மனதில் வைக்க ஆசைப்படுகிறேன். நீதிமானுக்கு விரோதமாக பதிவிடாதே, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே என்ற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்களுடைய இடத்தையோ இல்லது உங்களுடைய நல்பெயரையோ யாராவது பாழாக்கி போட்டால் நான் சொல்லுகிறேன், நீதிமான் 7 முறை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்ற வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீ இப்போ விழுந்த மாதிரி தெரியலாம், ஆனால் உன்னை தூக்கி விடுறது மனுஷன் கிடையாது. இந்த நேரத்தில் உன்னை தூக்கி விட்டு கொடுக்கறது, உன்னை தூக்கி விடுறது தேவனுடைய வார்த்தைகள். இந்த தேவனுடைய
தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் உன்னை தூக்கி விடுகிறது. அதாவது நீதிமான் 7 முறை கீழே விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். இப்போ ஒரு பிரச்சனை வந்து நீ கீழே விழுந்து கிடந்திருக்கலாம். இப்போ ஒரு பிரச்சனை மத்தியில் நீ புலம்பி முடங்கி போயிருக்கலாம். ஆனால் திரும்பவும் உன்னை எழுப்ப தேவன் இருக்கிறார். அதாவது வாடி போய் இருக்கிற உன்னுடைய நாடியை தூக்கி உன்னை மகிழ்ந்திரு என்று ஆண்டவர் சொல்கிறார். வாடி போயிருக்க உன்னுடைய நாடியை அவர் தூக்குவாராம். வாடி போயிருக்க நாடியை தூக்கி ஏன் சோகமா இருக்க, என்ன ஆச்சு அப்படி என்ற ஒரு வார்த்தை உன் காதில் விழுவும். என்ன ஆச்சு என்ற வார்த்தை உனக்கு காதில் விழுவும். நான் உனக்கு இல்லையா, நீ என்னை மறந்து விட்டாயா, நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்ற வார்த்தை சேனைகளின் கர்த்தர் இந்த நேரத்தில் உனக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். என்ன ஆச்சு மகனே, என்ன ஆச்சு மகளே, இத்தனை நாட்கள் நீ ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கை என்னாச்சு? ஒரு சிறிய பிரச்சனைக்கு நீ முடங்கி போய் கிடக்கலாமா? ஒரு சிறிய வேதனைக்கு நீ முடங்கி போய் இருக்கலாமா? உன்னை திரும்பவும் எழுந்து ஓட செய்வேன். உன் சத்துருக்கள் உன்னுடனே இருந்து உனக்கு குழி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உன் கூடையே இருந்து உனக்கு குழியை தோண்டி கொண்டிருக்கிறான். உன் கூடையே இருப்பான், உனக்கு குழியை தோண்டுவான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர்கள் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் இந்த நேரத்தில் வாக்குத்தத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் பிரதர் இப்படிலாம் பேசுகிறீங்க, எதுவும் பஞ்சாயத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாயத்து இருக்கோ இல்லையோ என்றைக்காவது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உதவும், இந்த வார்த்தைகள் உங்களை தேற்றும், இந்த வார்த்தைகள் உங்களை ஆற்றும் என்று நான் சொல்கிறேன். பஞ்சாயத்து இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, ஆண்டவர் உன்னை உயர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டார்னா உயர்த்திடுவார். அது உன் வாழ்க்கையில் பஞ்சாயத்து இருந்தாலும் பரவாயில்ல, பஞ்சாயத்து இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உன்னை உயர்த்த வேண்டும் என்று திட்டம் தீட்டியிருக்கிறார். உன்னை உயர்த்தி விடுவார் என்று நான் சொல்லுகிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ அவருடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாக பதிவிடாத, அவர் தங்கும் இடத்தை நீ பாழாக்கி போடாத என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் வாசஸ்தலத்துக்கு விரோதமாக பதிவிறக்கக்கூடாதான், அவர் தங்கும் இடத்தை நீ பாழாக்கி போடக்கூடாதான். அதாவது உன்னுடைய நற்பெயரை கெடுக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும், உன்னுடைய நற்பெயரை கெடுக்கிற மாதிரி விஷயங்கள், சம்பவங்கள் நடக்கும். ஆனாலும் நீதிமான் 7 முறை விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் என்ற வார்த்தை உனக்கு தெரியவில்லையா? நீ அந்த வசனத்தை படிக்கவில்லையா என்ற ஒரு கேள்வியை நான் முன் வைக்கிறேன். இந்த சின்ன பிரச்சனைக்கும், இந்த சின்ன குழப்பத்திற்கும், இந்த சின்ன சண்டைகளுக்கும், இந்த சின்ன கடன் பிரச்சனைக்கும் நீ முடங்கி கிடப்பது எப்படி, நீ விழுந்து கிடப்பது எப்படி என்று ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த சின்ன சண்டைக்கே நீ விழுந்து போயிட்டுனா இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்குது. அன்பான மகனே, மகளே, உன்னைக்காக பேசி கொண்டிருக்கிறார். இந்த சின்ன பிரச்சனைக்கே நீ விழுந்து போயிட்டுனா இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஒரு அப்பத்தை கொடுத்து எலியாவை எப்படி எழுந்திரிச்சு ஓட வச்சாரோ அதே போல ஒரு அற்புதத்தை பண்ணி இந்த நேரத்தில் உன்னைய இந்த பிரச்சனையிலிருந்து எழுந்து ஓட வைப்பார் என்று ஆண்டவர் சொல்கிறார். எலியாவுக்கு ஒரு அப்பத்தை கொடுத்து எழுந்து ஓட வைத்த தேவன் உனக்கு ஒரு அற்புதத்தை பண்ணி எழுந்து ஓட வைக்க மாட்டாரா என்று நான் கேட்கிறேன். ஸோ ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்பாதீர்கள், ஊழியக்காரர்களை குறை சொல்லாதீர்கள், ஊழியக்காரரின் குடும்பத்தை பகைக்காதீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ ஊழியக்காரர்கள் சொல்கிறேன், நான் பெரிய பெரிய ஊழியக்காரங்களை பற்றி பேசலை, நான் பேசுகிறது உங்களை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஸோ நீங்களும் தேவனுடைய ஊழியக்காரர்களே, நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறீர்கள். ஸோ உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் திட்டம் திட்டினாலும், உனக்கு விரோதமாக ஒருத்தர் வேலை செஞ்சாலும் அது அவனுக்கு போயிடும், ரிட்டன் அவனுக்கு போயிடும். உனக்கு அவன் என்ன செய்கிறானோ அது திரும்ப அவனுக்கு செய்யப்படும். நீ எதுவும் ரிவெஞ்ச் எடுக்காத, ரிவெஞ்ச் இஸ் மைன், பழி வாங்குவது எனக்குரியது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ நீ பழி வாங்கணும்னு சொல்லிட்டா
செய்யாத எதையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஏனென்றால் யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. நீ அமைதியாக இரு. அதாவது இன்னும் தெளிவாக சொல்ல போனா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று ஒரு வார்த்தையை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நீ எதுவும் ரியாக்ஷன் பண்ணாத. ஆக்ஷன் பண்றதுக்கு அவர் இருக்கிறார். ஸோ ரியாக்ஷன் பண்ணாத. இந்த சின்ன சின்ன சண்டைகளுக்கும், இந்த சின்ன சின்ன குழப்பத்திற்கும், இந்த சின்ன சின்ன பயத்திற்கும், இந்த சின்ன சின்ன கவலைகளுக்கும் நீ ரியாக்ஷன் பண்ணாத. ஆண்டவர் பார்த்து கொள்வார், உன்னை ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று ஒரு நம்பிக்கையோடு இரு. உன் சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளின் கொடுத்து இருக்கும் போதே, இந்த வார்த்தைகள் பேசிக் கொண்டிருக்கும் போதே உன்னுடைய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த வெல்கம் ட்ரிங்கை கொடுத்துட்டு நான் உங்களை இந்த சேனலுக்கு வரவேற்கிறேன். ஸோ இன்று உங்களுடன் 11வது எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவன் ஆகாய விரிவு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலம் விடிய காலையில் 2ஆம் நாள் ஆயிற்று. அதாவது வானம் என்று பெயரிட்டார். வானம் என்று பெயரிட்டான்னா, வானம்னா எதை குறிக்குதுன்னா, நீ தலையை நிமிர்ந்து பார்க்கணும். வானத்தை எப்படி பார்ப்ப? தலையை குனிஞ்சா பார்ப்ப. ஸோ மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி ஏன் வானத்தை உண்டாக்குனாரு? உனக்கு ஒரு பிரச்சனை வரும், அப்போ நீ தலை குனிஞ்சிருக்கக்கூடாது. உன் தலையை உயர்த்திய தேவன் நான் என்று நீ அறிந்து கொள்வதற்காக அந்த வானத்தை சிருஷ்டித்தார். எத்தனை பேத்துக்கு புரியுது? ஸோ இப்போ ஒரு பிரச்சனை உனக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறதுல, உனக்கு ஒரு பிரச்சனை வருதுல, அந்த பிரச்சனை மூலமாக உன் தலை எப்படி இருக்கணும்னா, குனிந்த பாணியில் இருக்கக்கூடாது. குனிந்து உன்னுடைய தலை இருக்கக்கூடாது. உன்னுடைய தலைகள் எல்லாம் நிமிர்ந்து வானத்தை பார்க்க வேண்டும். ஏனென்றால் பிரச்சனைகள் மத்தியில் நீ குனிஞ்சு அந்த பிரச்சனை சமாளிக்க கூடாது. அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் வானத்தை உண்டாக்கின தேவனை நீ மண்ணார்ந்து பார்க்கும்போது, நிமிர்ந்து பார்க்கும்போது தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் என்ற சத்தியத்தை இந்த வசனம் உனக்கு போதிக்கிறது. உனக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறதா? உனக்கு பணத்தில் பிரச்சனை இருக்கிறதா? உன்னுடைய கடன்காரங்கள் உன்னை கழுத்தை நெரிக்கிற மாதிரி வராங்களா? அப்போ உன் தலை குனிய கூடாது என்று நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் நானே. எத்தனை பேருக்கு புரியுது? அவர் ஆகாய விரிவை சிருஷ்டித்து அதற்கு வானம் என்று பெயரிட்டார். அவர் ஆகாய விரிவை உண்டு பண்ணிட்டு அதற்கு வானம் என்று பெயரிட்டார். உனக்கு பிரச்சனை மத்தியில் ஒரு சூழ்நிலையை பார்க்காத, குனிஞ்சு ஒரு சூழ்நிலையை பார்க்காத. அந்த சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருந்தாலும் நீ நிமிர்ந்து என்னுடைய வானத்தை பார்க்கும்போது, அதாவது அவரை, நீ தேவனை நோக்கும்போது உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் என்ற சத்தியத்தை இந்த வசனம் உனக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. ஸோ உன் பிரச்சனை மாறணும், உன் பிரச்சனை சரியாகணும் சொன்னால் அந்த பிரச்சனையை பார்க்காத. அந்த பிரச்சனைகளுக்கும் மேலான ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவனை நீ நோக்கி பார்க்கும்போது, அதாவது வானத்தை நீ நோக்கி பார்க்கும்போது, அவரை நீ பார்க்கும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இவன் எப்படி ஸ்கெட்ச் போட்டிருக்கான், இவன் எப்படி ஸ்கெட்ச் போட்டிருக்கான், இவன் எங்கேருந்து ஸ்கெட்ச் போடுறான், இவன் யார்கிட்ட பேசுகிறான் அப்படின்னு நீ ஸ்கெட்ச் போட. ஆண்டவரை நோக்கி நீ பார்க்கும்போது ஆண்டவர் எல்லாத்தையுமே சரி பண்ணி உன்னுடைய சத்துருக்களை உன் கண் முன்பாக காட்டுவார் என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை நான் சொல்கிறேன். சோ நீ ஸ்கெட்ச் போடாத. ஆண்டவர் ஸ்கெட்ச் போடுறாரு. ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்புனா ஆண்டவரே ஸ்கெட்ச் போடுவார். நீங்கள் ஸ்கெட்ச் போட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பார்க்க வேண்டியது அன்னார்ந்து வானத்தை பார்க்கும்போது, அதாவது உங்கள் தலை குனிந்த வண்ணமாக இருக்கும். ஊழியக்காரன் தலை குனிந்துருச்சுன்னா, ஊழியக்காரன் தலை குனிஞ்சிட்டானா, அந்த தலை குனிஞ்சதுக்கான காரணம் தெரிந்து பூமியிலேயே அவனுக்கு சரி கட்டப்படும். பூமியிலேயே அவனுக்கு சரி கட்டிடுவார். நான் பேசணும்னு நினச்சா நிறையா பேசுவேங்க. ஒரு நாளும்
ஊழியக்காரனை தலை குனிய விடாதீர்கள் என்று நான் சொல்கிறேன். மெய்யாகவே சொல்கிறேன். ஊழியக்காரனின் தலை குனிந்தால் அவனுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் என்று நான் சொல்கிறேன். ஓப்பனா சொல்றேன். சத்துருவை முதுகு காட்ட பண்ணுவார். சத்துருவை முதுகு காட்ட பண்ணுவார். உனக்கு எதிராக வருகிற ஒவ்வொரு சத்துருக்களையும் முதுகு காட்டி ஓட பண்ணுவார். முதுகை காட்டி ஓடுவாங்க. எவன் உனக்கு எதிராக வந்து வேலை செஞ்சானோ அவன் முதுகை காட்டி ஓடுவான். முதுகை காட்டி ஓடுவான். உனக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா மனுஷீக ஆவிகளும் இந்த நேரத்தில் துரத்தப்படுகிறது. அதாவது உன்னுடைய ஆவிக்குரிய எல்லையிலிருந்து விரட்டப்படுகிறது என்று சேனைகளின் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதாவது உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் அது வாய்க்காதே போகிறது. இதெல்லாம் வாய்க்காமல் போகணும். என்னுடைய சத்துருக்களை எல்லாம் முதுகு காட்டணும். எனக்கு சத்துருக்களை இருக்கக்கூடாது, அவர்கள் எல்லாம் ஓடி போக வேண்டும் என்று நீ நினைத்தால் நீ அந்த சத்துருக்களை தூக்குவதற்கு திட்டம் போடாதே. உன் தலையை ஏறெடுத்து பார். உன் தலையை அண்ணாந்து பார். தேவன் இருக்கிறார். அவர் மீட்பர். அவர் உயிரோடு இருக்கிறார். உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால், உனக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அவர் சும்மா இருக்க மாட்டாரே. அவர் இறங்கி வந்து அவர்களை சரி கட்டுவார் என்று நான் சொல்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ உங்களுக்கு பிரச்சனை வருது, உன்னுடைய சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, உனக்கு பிரச்சனை வருதுன்னா நீ தலையை குனியக்கூடாது. உன் தலை நிமிர்ந்து தான் இருக்கணும். ஏய், வானத்தை பாரு, வானத்தை பாரு, தேவன் தெரிவார். பூமியை பாரு, பாதாளம் தான் தெரியும். பூமியில் எல்லா கேவலமும் இருக்கும், அசிங்கமும் இருக்கும். ஆனால் நீ வானத்தை பார்க்கும்போது தேவன் வானத்தில் தெரிவார் என்று நான் சொல்லுகிறேன். வானத்தை நீ அண்ணாந்து பார்க்கும்போது அங்கே தேவன் தெரிவார். பூமியை நீ பார்க்கும்போது மனுஷனோட கேவலமான திட்டங்களும் எண்ணங்கள் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியும். ஆனால் நீ அண்ணாந்து வானத்தை பார்த்தேன்னா இந்த நேரத்தில் தேவன் உனக்காக வேலை செய்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். எத்தனை பேருக்கு இந்த புரியுது இந்த மெசேஜ்? ஸோ பிரச்சனையின் மத்தியில் உன் பிரச்சனையை எப்படி முடிக்கலாம் என்று பார்க்காத. அந்த பிரச்சனையின் மத்தியில் உன் தலையை நிமிர்த்திப்பார். தேவர் அந்த பிரச்சனைகளை முடிப்பார் என்ற சத்தியத்தை இந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்த லைன் என்ன சொல்லுதுன்னா, சாயங்காலமும் விடியற்காலமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. சாயங்காலத்துக்கு அப்புறம் தான் விடியற்காலை வருது. இப்போ உன் குடும்பத்தில் சண்டை நடந்துக்கிருக்கா? இப்போ உன் குடும்பத்தில் சண்டை நடந்துக்கிருக்கா? இந்த இரவுக்கு அப்புறம் தான், இந்த இருட்டுக்கு அப்புறம் தான் ஒரு வெளிச்சம் வரும். ஸோ இப்போ உன் குடும்பத்தில் ஒரு சண்டை நடக்கலாம். அதுதான் சாயங்காலம், அதுதான் சாயங்காலம், அதுதான் இரவு. இப்போ உன் குடும்பத்தில் சண்டை நடக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே முடிஞ்சு போல சாயங்காலம் ஆயிற்று அப்படியே முடிஞ்சு போலங்க. சாயங்காலமும் விடியற்காலையும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. ஸோ சாயங்காலத்துக்கு அப்புறம் விடியற்காலை வருது. இப்போ உனக்கு பிரச்சனை இருக்குதுன்னா, இப்போ நீ ட்ரபுள்குள்ளே இருக்கேன்னா உன்னை டபுள்குள்ளே கொண்டு போகிறார் என்று நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து உனக்கு வரப்போகிறது பகல் வரப்போகிறது. இப்போ இரவாக இருக்குது, அடுத்த நாள் பகலாக மாறும் என்று நான் சொல்கிறேன். இப்போ சண்டையாக இருக்குது, அடுத்து சமாதானமாக மாறும் என்று நான் சொல்கிறேன். இப்போ குழப்பமாக இருக்குது, அதுக்கப்புறம் தெளிவாய் மாறும் என்று நான் சொல்கிறேன். இப்போ சமாதானமே இல்லாமல் இருக்குது, சமாதானமாக மாறும் என்று நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். எத்தனை பேர்னால விசுவாசிக்க முடியுது? இப்போ என்னுடைய வாழ்க்கை சாந்திரமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவருடைய பார்வை உங்களுடைய மனுஷனுடைய பார்வையில் எப்படி? காலையிலுக்கு அப்புறம் நைட்டு, அதாவது பகலுக்கு அப்புறம் நைட்டு மனுஷனுடைய பார்வை. ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு? நைட்டுக்கு அப்புறம் பகல் என்று பார்க்கிறார். ஸோ இரவுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் உண்டாகுது என்று பார்க்கிறார். ஸோ இப்போ உன் வாழ்க்கையில் சண்டை நடந்துக்கிறதுக்குன்னா ஆண்டவர் உன்னை பார்க்குற விதம் எப்படி நம்ம பார்ப்பாரு? இப்போ உன் வாழ்க்கையில் சண்டை நடந்துக்கிறதுக்கு, இப்போ உன் வாழ்க்கையில் இருட்டாக இருக்குது, இப்போ இருளாக இருக்குது. அந்த இருள் அப்படியே நிரந்தரமாக இருக்காது. அடுத்து ஒன்று வருது. நான் சொல்லியிருக்கிறேன், சாயங்காலமும் விடியற்காலமும் 2ஆம் நாள் ஆயிற்று என்று நான் சொல்லியிருக்கிறேன். சாயங்காலத்துக்கு அப்புறம் விடியற்காலை என்று உன்னுடைய வாழ்க்கையில் வரும் என்று நான் சொல்கிறேன். இந்த இருளுக்கு அப்புறம் உன்னுடைய வாழ்க்கை விடியலை பார்க்கும் என்று நான் சொல்கிறேன். இப்போ உன் வாழ்க்கை சண்டையும் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அடுத்து ஒரு ஷிஃப்ட் வருது, அடுத்து ஒரு கீர் மாத்திர ஆண்டவர். அந்த கீரில் உன் வாழ்க்கை ஃபுல்லாக சமாதானமாக இருக்கும், உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு இங்கே புரியுது இந்த வார்த்தைகள்? இந்த வார்த்தைகள் எத்தனை பேருக்கு புரியுது? புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரியாதவர்கள் இந்த மெசேஜை திரும்ப போட்டு கேளுங்க. இந்த மெசேஜ் உங்களை பயனுள்ளதாக இருக்கும், அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களை கூட்டி செல்லும் என்று நான் சொல்லுகிறேன்.
கண்களை மூடி ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் திரும்பவும் மீண்டும் எழுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதாவது நீதிமான் 7 முறை விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் என்ற ஒரு வார்த்தையின்படி இந்த நேரத்தில் கூட நாங்கள் விழுந்து போயிருக்கலாம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை எங்களை தேற்றி எங்களை ஆற்றி திரும்பவும் எழுந்து எழுந்து ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் இருக்கிற இடத்திலே இல்லாமல் நாங்கள் ஆமானின் ரதத்திற்கு முன்பாக வேகமாக ஓடு செல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமென். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோ நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த விடைபெறுது உங்கள் நவீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்த ரெவலேஷன்ஸை நீங்கள் கேட்கணும்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேத்துக்கு. இந்த ஷேர் பண்ணுறது மூலமாக இந்த வார்த்தைகள் தேவைப்படுகிற அநேகர் இருக்கிறார்கள், இந்த வார்த்தைகளை கேட்கிற அநேகர் இருக்கிறார்கள். ஸோ ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு. இதன் மூலமாக அவர்கள் ஒருவர் மனம் ஒரு ஃபீல் குட்டாச்சுன்னா சந்தோஷம். இந்த வார்த்தையை கேட்கும்போது ஃபீல் குட்டு அவங்க உணர்ந்தாங்கன்னா சந்தோஷம். எனக்கு சந்தோஷம் அல்ல, பரலோகத்திற்கு சந்தோஷம் உண்டாகும் என்று நான் மெய்யாகவே சொல்கிறேன். அது வரைக்கும் உங்களை விடைபெறுவது உங்கள் நவீன். பாய்.